ஹே எவ்ரி ஒன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 25,755.90 அப்படின்றது ஓப்பன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் அ ஏடிஎம் ட்ரேடராக, ஏன்னா ஐடிஎம் தனி ஏடிஎம் தனி எப்போவுமே அதை மிங்கிள் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆஸ் அ ஏடிஎம் ட்ரேடராக 25,750 கால் போட்டு வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம், ஸோ ஃபஸ்ட்டு பாரே அவனோட பிஇபி லெவலில் லூஸ் பண்ணிவிட்டு டிகே வந்து நடக்கிறோம். ஸோ அப்படின்னும்போது ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, டிகேவை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போது இது கரைஞ்சிருச்சுன்னா இந்த ப்ரீமியத்தில் நம்ம ட்ரேட் போடக்கூடாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பார் 45 பாயிண்ட் கரைஞ்சிருக்கு. ஸோ ஆனால் புட் ஆப்ஷன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓப்பன் பிலோ இருக்குது. ஸோ கொடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போது இதில் யாருக்குப்பா வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பார் நமக்கு என்ன பண்ணுது, பிஇபிக்கு கீழே இருந்து நமக்கு இன்டிசிஷனாக முடிஞ்சு இந்த பக்கம் பெரிய ரெட் பாராக முடிஞ்சு இது டிகேவும் இதில் ஆர்டர்ஸும் வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எடுக்கிற ட்ரேட் நார்மலாக என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த பிஇபிக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாரில் செகண்ட் பார் பிஇபியை உடச்சிட்டோம், தேர்ட் பார் ஃபோர்த்து பார் வந்து நமக்கு பிஇபியை ரீடெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இவன் பிஇபியை ரீடெஸ்ட் பண்ணுறான். ஆனால் இவன் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு பிஇபிக்கு கிட்ட கூட வரல, 25 பாயிண்ட் லோவரில் ட்ரேட் ஆகிறோம். ஸோ இப்போது தராசு எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த பக்கம் தான் ஆஸ் அ ஆப்ஷன் பையராக சாஞ்சி ப்ராஃபிட்டை பண்ணிவிட்டு வரணும். ஸோ இதுதான் மிக முக்கியம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த பக்கம் தான் தராசு வந்து வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பக்கம் நம்மளும் வந்து போய் சாய போகிறோம், வேறு வழியே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போது என்ட்ரி எடுக்கிறோம், பிஇபியில் எடுக்க போகிறோன்னா, ஓகேங்களா? ஸோ டிபி அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ் டிபி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸோ ஒரே நாளில் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ 20 பாயிண்ட்ஸ் இஸில் 30 பாயிண்ட்ஸ் டிபி. ஸோ கண்டிப்பாக ரியாக்ஷன் தரமாக கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் ஏடிஎம்மை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிடணும். ஸோ ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் அப்படின்றது எஸ்எல் போடணும், வேறு வழியே கிடையாது, போட்டு தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 1:1.5 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ போனோம் என்ன பண்ணோம், கரெக்டாக 216 அப்படின்ற அவனோட ப்ராஃபிட் புக் பண்ணுற லெவலில் போயிட்டு முட்டினோம். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ டிபி அப்படின்னா, ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸாக இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஒரு 5 பாரில் டிபியை வந்து ஓவர். ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவனோட பிஇபிக்கே வரோம். ஸோ திரும்ப அதே லெவலுக்கு வந்துட்டு அகைன் 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரைஸ் ஆகிறோம் வித்தின் ஒரு 1 ஹவரில், ஓகேங்களா? மேக்ஸிமம் 1 ஹவர், இதெல்லாம் தேவையப்படாது, இன்னும் ஷார்ப்பாக முடியும், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸில் அகைன் 50 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ரைஸ் ஆனவன் என்ன பண்ணால் மறுபடியும் அவனோட மேக்ஸ் டிபியை 55 பாயிண்ட்ஸ், அதாவது டே ஹையை வந்து வயலேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எப்பவுமே டே ஹையில் தான், டே ஹைலையும் டே லோலையும் தான் செல்லர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஏன்னா டே ஹையில் இங்கே ஹை ப்ரைஸில் செல் பண்ணிவிட்டு லோவர் ப்ரைஸஸில் பை பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு லாபம். ஏன்னா செல்லர் அப்படின்னா ஹை ப்ரைஸில் செல் பண்ணணும், லோ ப்ரைஸில் பை பண்ணணும். ஸோ அப்போது அவங்க லோ ப்ரைஸ் வரும்போது செல் அடித்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பை ஆர்டராக தான் விழும், ஓகேங்களா? ஸோ இப்போது 2 என்ட்ரி ஸோ முடிஞ்சது. ஸோ இதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல, எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே ஓப்பன் ஆகிற ஓப்பனிங் ஏடிஎம்மை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். ஸோ இல்லை என்னால் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க முடியாது, நான் வந்து பிகினராக இருக்கேன், ஸோ அப்படின்னா உங்களோட ப்ரோக்கர்லேயே நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி சார்ட்ஸை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஏடிஎம் வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஆஸ் அ பிகினர் அப்படின்னா ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் போது சின்ன லாட்டில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓகேப்பா, உங்களோட ஐடிஎம் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஐடிஎம் கான்செப்ட் 25,700 கால், 25,800 போட்டு வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் இவனுக்கு மேலே
அட்வான்ஸ் லெவல்ஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டான். ஸோ ஃபஸ்ட் பார் ரியாக்ஷன், செகண்ட் பார் லூஸ் த பிரேக் ஈவன். ஸோ அப்போது கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷன் அப்படின்னா ஸோ இதில் ரொம்ப கிளியராக நமக்கு புட் ஆப்ஷன் அப்படின்னு தெரியும். பட் என்ட்ரி அப்படின்றது நமக்கு இவன் ட்ரிகர் ஆனது பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக 10:10க்கு ட்ரிகர் ஆனோம். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வரலாம். ஸோ இட்ஸ் நார்மல் திங். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 10-12க்கு அவனோட அட்வான்ஸ் லெவலை மீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சொன்னோமா இல்லையா அந்த லெவலில் என்ட்ரி எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணோம், கடன்னு நமக்கு ஒரு 25 பாயிண்ட் அப்படின்ற எஸ்எல் வந்து ஹிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ பாட். ஸோ வேறு எதுவும் பண்ணவே முடியாது, எஸ்எல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் எங்களுக்கு எங்களோட என்எஃப்எஸ் கான்செப்டில் இந்த இடத்துல ஒரு ட்ரீட் வந்து கொடுத்தோம் கரெக்டாக 10:30க்கு. ஸோ ஒய் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் இனிஷியேட்டட் ஏர் அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் என்எஃப்எஸ் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல 2 பார் என்ன பண்ணோம், ஸோ லாஸஸை ரிக்கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸ் டிபியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ என்ன அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம சொன்னோமா இல்லையா அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் தெரியும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடச்சிது. ஸோ சம் ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த இடத்துல மறைச்சி தான் கொடுக்க போகிறேன், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ட்ரி கிடச்சிது. ஸோ எஸ்எல் ஹிட் பண்ணாலும் ஸோ ஐ ஆம் கோயிங் டு ரீஎன்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ டிபி பண்ணது இனியோட ஹை வந்து டிபி பண்ணியிருந்தோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கு, இனியோட ஹை வந்து வயலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏடிஎம்லேயே என்ட்ரி எடுத்திருந்தாலும் டிபி ஹிட்டு, ஆர்எல்ஸ் நீங்கள் ஐடிஎம்லேயே என்ட்ரி எடுத்திருந்தாலும் டிபி ஹிட்டு. ஸோ என்ன பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவனோட 20 பாயிண்ட் எஸ்எல்லையே ஹிட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், அரைச்சி கொண்டு போனோம். ஸோ 2 to 3 டைம்ஸ் அப்படின்றது 15-20 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்பைக் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடிஎம் ஏடிஎம் பேஸ் பண்ணி இன்றைக்கி கிடைச்ச ட்ரேட்ஸ். ஸோ நாளைக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை கிராப் பண்ணி நிறுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட M15 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் படி பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு கேப் அப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்போது ஸோ அப் டு 25,790 வரைக்கும் போயிட்டு 800 வரைக்கும் போயிட்டு, ஏன்னா இப்போது அக்ரெசிவான மூவ் அப்படியே கொடுப்போம். ஸோ அக்ரெசிவான மூவ் டேரெக்டாக அப்படியே போகும். ஸோ 2 பார் இங்கே ஃப்ளக்சுவேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அந்த பாரோட ஹையை வயலேட் பண்ணிவிட்டு சோச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து செல் வந்து நடக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராபபிலிட்டி. ஸோ நாளைக்கு கேப் அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த பிளான் பண்ணலாம். ஸோ ஆர்எல்ஸ் வந்து நமக்கு சப்ளைலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அங்கே சோச் பார்த்துட்டு செல் அடிக்கலாம். தேங்க்யூ.